சோம்பு போட்டுக்கோங்க எண்ணெயில். அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் டர்மரிக் பவுடர் போடுங்க. அதுக்கப்புறம் சில்லி பவுடர் 2 ஸ்பூன் போடுங்க. அப்புறம் மிளகு தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக வந்து பச்சை மிளகா போட்டுக்கோங்க. பச்சை மிளகா, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் வந்து பாயில் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கோங்க. அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தக்காளி, ஆனியனு, கார்லிக்கு 3 வதக்கி அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சி வச்சதை ஊற்றிருக்கேன். அதோட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நம்மளுக்கு தேவையான இது தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் சால்ட்டு, தேவையான சால்ட்டு இப்போ போட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டு ஒரு 2 கொதிக்கட்டும், வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பன்னீர் ஏற்கனவே நான் லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பன்னீர்லேயே மிளகும் அண்டு டர்மரிக் பவுடரும் போட்டு வதக்கியிருக்கேன், ஃப்ரை பண்ணியிருக்கேன். அதை அப்படியே போட்டுருங்க. அப்புறம் வெங்காயம், கார்லிக்கு, கேப்சிகம் 3மே போட்டிருக்கேன். கேப்சிகம் வந்து க்ரீன் கலர் அண்டு ரெட் கலர் 2மே மிக்சடு. ஓகேங்களா? அதை நல்லா வதக்கி எண்ணெயில் லைட்டாக வதக்கி லாஸ்ட்டில் இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபினிஷடு சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு சொல்லுங்கள். நான் இப்போ சப்பாத்தி போடலாம். சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர மாதிரி பண்ணிக்கோங்க. லைட்டாக இது சைடெல்லாம் வேகிற மாதிரி வச்சுக்கோங்க. லைட்டாக எண்ணெய் அப்படியே ஊற்றி எடுங்க எண்ணெய். அதுக்கப்புறமா அதிகமாக போடாதீங்க எண்ணெயை. சப்பாத்திக்கு வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் செம்மையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது வந்து சப்பாத்தி அண்டு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். ஓகேங்களா? இது குக்கம்பர் அண்டு தயிரும் மிக்சடு. ஓகேங்களா? சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள்.